அனைவருக்கும் அன்பான இனிய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டானது மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைதியாகவும் நிம்மதியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களை வள வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை கருதி கொள்ளலாம். கடந்த ஆண்டு பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறி இருந்தது. அவற்றை எல்லாவற்றையும் அதன் மூலமாக நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை எவ்வாறு எமது வாழ்க்கையில் நாங்கள் ஒரு படிப்பினையாக அதனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, அல்லது எங்களுடைய அனுபவத்தின் மூலம் நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் மூலம் அதனை எவ்வாறு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காமல் எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் ஒரு தூய்மையானதாக இருக்க வேண்டியதாக ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது கூடுதலாக கற்றுக்கொண்ட பாடங்களிலே ஒருவர் எங்களை எந்த விதமாக தாக்க முற்பட்டாலும் அவரை நேசிப்பதன் மூலம் அவர்களையும் ஒரு நல்லவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது ஒரு கற்றறிந்த உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடந்த ஆண்டில் நடந்த சில சம்பவங்களிலே முக்கியமாக வருட இறுதியில் நடந்த அனர்த்தங்கள், குறிப்பாக எமது தாயகத்தில் இலங்கையில் நடந்த அனர்த்தங்களில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மதம், இனம், மொழி, சாதி, மத வேறுபாடின்றி மக்கள் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த காட்சியை கண்ணாலே பார்த்து உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அதனை பார்க்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமானது, எந்த ஒரு அழிவுகளுமோ இயற்கை அனர்த்தங்களோ யாரையும் பிரித்து பார்ப்பது கிடையாது. அது இயற்கையாகவே எல்லோருக்கும் பொதுவாக இந்த பூமி பந்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் இயற்கை அனர்த்தம் பாதித்து விட்டு செல்லுகின்றது. அதை எவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் அல்லது அதனை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதனை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதாவது எழுந்த வாதிரியாக ஒரு நாங்கள் கட்டுமானங்களை அமைப்பதிலும் பார்க்க அதனை ஒரு சிறிய அளவிலேனும் அவசரப்பட்டு பெரிய அளவில் செய்ய வேண்டும் அல்லது குறித்த ஒரு கால அவகாசத்தில் செய்து முடித்து நாங்கள் அதனை பயனடைய வேண்டும் என்பதற்காக அதனுடைய வல்லமை அல்லது அதனுடைய பலங்களை குறைத்து அதனை ப்ராப்பர், அதாவது ஒழுங்கான ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள், வேர்ல்டில் உள்ள அக்செப்டட் ஸ்டாண்டர்டுக்கு செய்யாமல் அதனை அறகுறையா செய்கிறதால அது நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்காது. இதனைத்தான் நாங்கள் இந்த அனர்த்த காலத்தில் பார்த்திருந்தோம். அங்கு கட்டப்பட்டிருக்கும் கட்டுமானங்களானது எந்தவித ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அல்லது டிசைன் ஸ்டேஜ் அல்லது திட்டமிட்டு பலருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு செய்யப்பட்டதாக இல்லை. அவை இந்த அனர்த்தங்கள் இயற்கையில் ஏற்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த அனர்த்தங்களை மனிதர்கள் தான் அதனை தூண்டி இருக்கிறார்கள். எந்த ஒரு கட்டுமானங்களும் அதை கட்டும் பொழுது அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது பெரிய வெள்ளங்களோ அல்லது மழை அல்லது காற்று போன்ற அனர்த்தங்கள் வரும் பொழுது அதனுடைய வேகத்தை
எந்த அளவு வேகத்தில் வருகிறது, அதற்குரிய அதை நின்று பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா கட்ட வேண்டிய தேவை இருக்கல்ல. அதனை செய்வதற்கு சாதுவாக அறகுறையா செய்வதற்கும் அந்த அடுத்த லெவலுக்கு செய்வதற்கும் கணக்க வித்தியாசமான பணம் தேவைப்படாது. அதனை ஒரு ப்ராப்பர் சூப்பர்வைசிங் என்று சொல்வார்கள். குவாலிட்டியை வந்து மிகவும் முக்கியமானது. ஒரு வேலையை செய்யக்குள்ள அதில் நாங்கள் இந்த குவாலிட்டி என்றது சரியான ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த குவாலிட்டியை எவ்வாறு அந்த கட்டுமான நேரத்தில் அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது மற்ற பங்குதாரர்களுடன் கலந்து ஆலோசித்து மற்ற கட்டுமானங்களின் உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு வீதியை சமைக்கும் பொழுது அந்த வீதியில் இருக்கிற எலக்ட்ரிக் போல்ஸ் அல்லது வாட்டர் கம்யூனிகேஷன்ஸ் இவ்வாறு பல பக்கத்தில் உள்ள காணியில் இருப்பவர்கள், காணி உரிமையாளர்கள், வீதி உரிமையாளர்கள் இவ்வாறு பலருடனும் கலந்து ஆலோசித்து தான் அது செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள லோக்கல் கவுன்சில் என்று சொல்வார்கள், அவர்களுடனும் கலந்தாலோசித்து இதனை செய்யும் பொழுதுதான் அது ஒரு பூரணமான ஒரு தொழிற்பாடாக அமைகின்றது. அது வந்து நீண்ட காலத்துக்கும் அடுத்து வர இருக்கும் இன்னும் ஒரு பாரிய அனர்த்தத்துக்கும் தாக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களோட பாட்டில் எழுந்த மாதிரியாக செய்துவிட்டு கட்டி கொண்டு போய் ஒவ்வொரு காலும் பிரச்சனை விடைக்கு அதை சோர்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருந்தோம்டா அது வேலையும் குறிப்பிட்ட காலத்துக்கு செய்தும் முடிக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு பரிபூரணமான வேலையையும் செய்து முடிக்க முடியாது. இதனைத்தான் நாங்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று சொல்லலாம். அது லெசன் லேர்ன் என்று சொல்வார்கள். அது போன்று உள்ள கட்டுமானங்களையும் அங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதனையும் செய்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய அனுபவசாலிகள் அல்லது இதில் கற்று தேர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும், இது வைத்தியத்துறையாக இருக்கலாம், பொறியியல் துறையாக இருக்கலாம், அல்லது கணக்காளர்கள் அல்லது தாதியர்கள், இவ்வாறு எல்லா துறைகளிலுமே பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அதிலே மிகவும் பரிச்சயமானவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், அனுபவசாலிகள் இவ்வாறு இருப்பவர்களிடம் அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அதனை அங்கு செய்வதாக தெரியவில்லை. இதுதான் நாங்கள் மற்றது சமத்துவமாக வாழ்வது என்பது முக்கியமான ஒரு தொழிற்பாடாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது பல்வேறு விஷயங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசானது சிங்கள இராணுவத்தை தமிழர் பகுதியில் நிறையவே குவித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை மீள பரப்போவதில்லை. அது எந்த ஒரு காலத்திலும் நடக்க மாட்டாத ஒன்று. இன்னும் கூட்டுவார்களை ஒழிய குறைப்பது என்பது நடக்க போற காரியம் அல்ல. அது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அது இலங்கையில் மட்டுமல்ல, உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு பிரதேசத்தை இன்னொரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் கைப்பற்றும் பண்ணும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை திரும்ப கொடுத்துட்டு போறதுக்கு அங்கு வரவில்லை. அங்கு அவர்கள் அதற்காக சண்டை பிடித்து பணத்தையும் உயிர்களையும் இழந்து சண்டை பிடிக்க வந்தது விட்டுட்டு போறதுக்கு இல்லை. அவர்கள் அதை பிடித்திருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அங்கு தமது கலாச்சார மையங்களையும் ஆரம்பிப்பார்கள். அங்கு மக்கள் இருக்கிறார்களா இல்லவா, ஆனால் அந்த கலாச்சார மையங்களை ஆரம்பிப்பது என்பது ஆண்டாண்டு காலமாக வரலாற்றிலே பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வரும் விஷயம் ஒன்று. அதை எதிர்ப்பதற்கு சக்திகள் இருக்காது. சிறு சிறு போராட்டங்கள் மூலம் சின்ன ஒரு டிலே பண்ணலாம், அதாவது கொஞ்சம் பிற்போட்டு கொண்டிருக்கலாம் ஒழிய நாளடைவில் அது பறிபோய் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கு எவ்வாறு இந்த தீர்வு எவ்வாறு வெட்டலாம் என்றைக்குள்ள மிகவும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அனுபவத்திலே பல ஆண்டுகளாக இந்த பல்வேறு விஷயங்களையும் அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இவ்வாறான தீர்வு இருக்கா இல்லையா என்பது
எமது வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்த விஷயம். மாறி மாறி வரும் ஆட்சிகளில் அதனை ஒரு தீர்வுக்கு ஒருவர் கொண்டு வருவார்கள், மற்றவர் அதை குழப்பி விடுவார். இவ்வாறாகவே அது ஈடுபட்டு கொண்டே போகும். அவர்களுக்கு பொறுத்தளவில் தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இல்லை. அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை. அதை விட அவர்களுக்கு நிறைய வேலைகள் தங்களோட வாட்டில் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதற்கு பலர் எம்மவர்களும் பலர் ஒத்து போய் கொண்டிருப்பதும் அது பற்றி அறியாமையில் இருப்பதும் ஒரு சுயநல நோக்கத்துடன் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. பொதுவாக தலைநகரில் இலங்கையின் தலைநகரில் இருப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய சுயநல நோக்கில் தான் இருப்பார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. காரணம் அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய முதலீடுகள் அந்த பகுதியிலே இருக்குது. அப்பொழுது அவர்கள் ஒரு விதமான அந்த இனம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பெரிதாக பேசிக் கொண்டிருக்க முடியாதது மட்டுமில்லாமல் அவர்கள் அரச பதவிகளில் இருப்பவர்கள், உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அவர்களுக்கு தனிப்பட்ட வழியில் அவர்கள் பாதிப்பும் இருக்காது. அவர்கள் தமிழர் பகுதியில் வாழ்ந்தவர்களும் அல்ல, அந்த அனுபவங்களும் இல்லை. அவர்களுக்கு அதுக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் எண்ணத்தை உங்களுடையதாக எடுத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பற்று ஏற்படுகிறது. இல்லை இப்போ திடீரென்று நீங்கள் தமிழ் பற்று அல்லது இனப்பற்று அல்லது மொழிப்பற்று கலாச்சாரம் அல்லது இதாக ஒன்று வர என்றால் அது நடக்காது. அவர்களுக்கு அதிலே இயற்கையாகவே ஆர்வம் பெற வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை. அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமாக மனிதர்கள் வளர்ச்சி அடையும் பொழுது அவர்களுடைய பேரினவாத கட்சிகளுக்கும் மக்களுக்கும் என்ன நடக்கிறது என்பதை தெரியாது. உதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு பகுதியில் நடப்பதை மற்ற பகுதி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அவர்களுக்கு அதை பற்றி அறிய வேண்டிய தேவையும் இல்லை. அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தனக்கு அதை பற்றி அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். நம்ம பகுதியில் உள்ள இராணுவம் அல்லது கட்டுமானங்கள் பற்றி அவர்களுக்கு எந்தவித அறிவும் கிடையாது. அவர்கள் அங்கு பயணிப்பதில்லை. குறிப்பாக இப்பொழுது யுத்தத்தின் பின்பு கூட்டாக பயணிக்கிறார்கள். பஸ் வண்டியிலே ஏறி அப்படியே கூடப்பட்ட கதவுக்குள்ளே இருந்து போய் பார்த்துட்டு அங்கே உள்ள பென்சிலை அதன் போன்ற இடங்களை பார்த்துட்டு வருகிறார்கள். மற்றபடி அவர்கள் பாதிப்புறுவதும் இல்லை. அதே மாதிரி வாகனங்களில் சொகுசு வாகனங்களில் செல்பவர்களும் அந்தந்த ஊருக்கு செல்பவர்கள் குளிரூட்டப்பட்ட வாகனத்திலே தமது டிரைவர் ஓடிக்கொண்டிருப்பார், வேறு பக்கத்தில் இருப்பார், நல்ல சொகுசாக பயணித்து விட்டு வருவார்கள். அவர்களுக்கு அன்றாடம் அந்த பஸ் வண்டிகளிலோ அல்லது நடைபயணத்திலோ சைக்கிளிலோ தெரிபவர்கள் அன்றாடம் படும் துன்பங்கள் கஷ்டங்கள் அவர்களுக்கு விளங்காது. இதுதான் அங்கு உள்ள பிரச்சனை. அதாவது பிரச்சனையை இருப்பவர்கள், பிரச்சனையை முகம் கொடுப்பவர்கள் அனுபவிக்கும் துன்பம் கஷ்டம் பிரச்சனையை தீர்க்க முனைபவர்களுக்கு அல்லது தீர்க்க வேண்டும் என்று உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு அதை சிந்திக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் இல்லை என்பதுதான் கற்றுக்கொண்ட உண்மை. எனவே நாங்கள் எவ்வளவுக்கு ஒற்றுமையாக சந்தோஷமாக புலம்பெயர் நாடுகளிலே வாழும் மக்கள் குறிப்பாக அதது நாடிலே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சிறு வயதில் அவர்கள் இழந்தவற்றையும் அவர்கள் ஒரு எல்லாத்தையும் இழந்து விட்டு தாங்கள் வந்திருப்பதாகத்தான் அவர்கள் சிரிக்கிறார்கள். அதாவது இங்கே கூட எந்த ஒரு உயர் பதவியில் இருப்பவருடன் கழித்து பார்த்தாலும் தான் தனது தாயகத்தை நேசிப்பதாக கருதி கொள்கிறார். அண்மையில் நான் அதை படிக்கும் பொழுது நான் ஒரு இள சமுதாயத்தினருடன் யாழ்ப்பாணம் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நாட்டின் மீது இருக்கும் பற்று, மொழியின் மீது இருக்கும் பற்று, தாய் நாட்டின் மீது இருக்கும் பற்று ஏதோ ஒன்றை இழந்து விட்டார்கள் அல்லது பறித்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே அங்கு வந்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே
யாழ் நூலகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எரிந்த நூலகம் இப்பொழுது முதல கட்டப்பட்டிருக்கிறது, அதை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள். அந்த நூலகம் இப்பொழுது யாழ் மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் தான் அந்த நூலகத்தை நிர்வகிக்கிறார்கள். அங்கு அந்த இளைவர்கள், புலம்பெயர் இளைவர்கள் சென்ற பொழுது அந்த மாடியிலே, முதலாவது மாடியிலே 2 பெண்மணி நின்றார்கள். அவர்கள் இவர்கள் இங்கிருந்து சென்ற இளையவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு அந்த ஓட்டுச்சுவடி பற்றி பார்க்க வேண்டும், அதனை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு நாளும் பார்க்கல, ஒருக்கா பார்க்கலாம் இந்த என்று கேட்டார்கள். அவர்கள் ஆர்வத்தின் காரணமாக. அப்படி கேட்ட பொழுது அந்த நின்ற பெண்மணி இருவரில் ஒருவர் சொன்னார், உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் புலம்பெயர்ந்தவர்கள், இது இங்குள்ள பிள்ளை, உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை, இது உங்களுள்ள அவர்களுக்காகத்தான் இந்த லைப்ரரி இயங்குது, வெளிநாட்களுக்கு இல்லை, உங்களுக்கு இது தேவைப்படாது, பார்க்க நீங்கள் போகலாதுன்னு சொன்னார்கள். அது மிகவும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. நான் பக்கத்தில் நின்றேன். நான் அவருடன் ஒன்றும் கதைக்கவில்லை, அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தேன். என்றால் கதைத்தால் வாக்குவாதமாக வந்துவிடும். இது என்னத்தை காட்டுகிறது? இது அவர்களுடைய மனநிலையை காட்டுகிறது. அங்கு புலம்பெயர் மக்கள் மீது இருக்கும் அந்த வன்மத்தை காட்டுகிறது. இதனை பார்த்த பொழுது மிகவும் கவலையாக இருந்தது. இந்த பெண்மணி இருவரும் அவருடைய சகோதரியோ அல்லது அவருடைய கணவரின் சகோதரியோ அல்லது யாரோடால் வெளிநாட்டில் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். அவர்களும் அங்கு சென்றிருப்பார்கள். தொலைபேசியில் பேசுவார்கள். அப்பொழுது அந்த வன்மம் அவர்களுக்கு இயற்கையாகவே மனதில் பூர்ந்திருக்கிறது புலம்பெயர் மக்கள் மீது. அவர்கள் இரண்டால் அங்கு உள்ளவர்களுடைய சொத்துக்களை திருடுகின்றார்கள், அவர்களுடைய அபகரிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு இப்படி ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகிறது. அது ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அவ்வாறாக மக்கள் இல்லை. ஆனால் அவர்கள் ஓரளவுக்கு நல்ல சமூகத்துடன் வாழ்வதால் அந்த நாடுகளில் அவர்கள் ஓரளவுக்கு டீசென்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படியான எண்ணம் இல்லை, எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கும் இல்லை. ஆனால் இந்த இதை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறார்கள். அங்கு வாழும் பிள்ளைகளுக்கு, தாயகத்தில் வாழும் பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய ஒரு கேப் உண்டு, ஒரு பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துகிறது. அதனை தயவு செய்து நிறுத்துங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நாட்டில் எல்லோரும் தமிழர்கள், புலம்பெயர் மக்கள் மட்டுமில்லை, இந்தியா, மலேசியா, மொரிஷியஸ், பிஜி போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் வாழுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் தமிழர்கள். அவர்கள் எல்லோரும் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அட்டகாசங்களை எண்ணி கவலை விடுகின்றார்கள். அதன் மூலம் இங்கு பிரிக்கப்பட்டிருக்கின்ற, அங்கிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டவர்களை நினைத்து கஷ்டப்படுகிறார்கள். வெளியேறியவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்திருந்தாலும் அவர்களும் அங்கு பங்குதாரர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ். திரும்ப ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ற எந்த ஒரு அவர்களுக்கும் அங்கு பூமி இருக்கிறது. அவர்களும் அடித்து துரத்தப்பட்டவர்கள். திட்டமிட்டு குடியேற்றப்படுவது போல திட்டமிட்டு ஜெயவர்தன அரசாங்க காலத்தில் இவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதுதான் உண்மை. நாங்கள் அங்கிருந்து வெளியேற தெரியும். நாங்கள் ஒருவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து பிறந்து இலங்கை பாஸ்போர்ட்டு மலேசியா அல்லது சிங்கப்பூர் அல்லது தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு பறந்து செல்லுகிறார்கள், பெருவாரியாக செல்லுகிறார்கள் என்பதுகளில் நடந்த சம்பவம். அப்பொழுது ஜெயவர்தனா குத்தி அனுப்புகிறார், போங்கள் 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 என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் மலேசியாவுக்கு போகவில்லை, இவர்கள் சிங்கப்பூருக்கு போகவில்லை, இவர்கள் தாய்லாந்துக்கு போகவில்லை. முக்கியமாக அங்கிருந்து ஏதோ ஒரு வழியில் களவாக அசைலம் கேட்டு நாடுகளுக்கு செல்கிறார்கள். சென்று துளையட்டும் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே இதனை சிங்களவர் புறம்பட செய்திருக்கிறார்கள். நம்பவர்கள் இப்பொழுதும் அதை பற்றி நையாண்டித்தனமாக கருத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஓடிப்போனவர்கள் என்றோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நையாண்டித்தனமாக கதைப்பதை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். கவலை. என்ன செய்வது என்ன செய்வது, அவர்களுடைய எந்த அளவுக்கு தான் இருக்கிறது என்று விட்டு கடந்து போக வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இந்த போக்கு மாற வேண்டும். இதை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்? இந்த ரிசோர்ஸஸை, ஒரு குழந்தை பிறந்து புலம்பெயர் நாடிலே 40 வருடம் 30 வருடம் வாழ்ந்திருக்கிறது என்றால் அதை இழந்து எவ்வாறு என்ன மாதிரியான
நுழைவுடன் இருப்பார்கள். வாழும் சிந்தனை வாழும் இடம் வித்தியாசமாக இருக்கிறது. அதை எவ்வாறு எமது நாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், எமது தமிழக தாயகத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம். இங்குள்ள வெள்ளையர்கள் அந்த பிள்ளையை என்கேஜ் பண்ணி வெற்றி பேனல் எடுக்கிறார்கள். ஆனால் நம்மவர்கள் அதற்கு தயாராக இல்லை. அவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்லித் தர தேவையில்லை, இங்கே வந்து வெட்டி கிளிக்க தேவையில்லை என்ற ஒரு மனோநிலையில் தான் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய கவலையான விஷயம். அது ஒரு போட்டி. அது இப்போ சிங்கள மக்கள் எவ்வாறு நாட்டை படிக்கிறார்களோ தமிழர்களுக்கு அதே மாதிரி தமிழர்கள் இன்னும் அங்கே உள்ளவர்கள் அபகரிப்பதில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு போட்டியாக கருதி கொள்கிறார்கள். சரி உறவுகளே, நன்றி. நான் இவற்றை கடந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். குறிப்பாக இந்த 2026 ஒரு சகலருக்கும் ஒரு சுகதேகியாகவும் நற்சிந்தனையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் மற்றவர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களை மதித்து மற்றவர்களுடைய திறமைகளை ஏற்றுக்கொண்டு போட்டி போராமையின்றி ஒருவன் ஒரு விஷயத்தை நல்லா செய்கிறால் நீங்கள் அது பற்றி பெருமை அடையுங்கள். உங்களுடைய நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அதை பற்றி பெருமை அடைகிறது விட்டுட்டு அவரோட அவர் செய்வது போல் எனக்கு செய்ய கிடைக்கவில்லையே, அவருக்கு கிடைக்கும் படம் எனக்கு கிடைக்கவில்லையே, அல்லது என்னோட அவர் சந்தோஷமா இருக்காள் என்னால் சந்தோஷமா, அப்படி அல்ல. எல்லோராலும் முடியும், எல்லோராலும் முடியும். நீங்கள் முயற்சியுங்கள். முயற்சிக்கும் பொழுது நீங்களும் நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். வாழுங்கள் என்று கூறி அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.